القلب سما. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் கூறும் அறிவுரைகள் வகுப்புல 13வது வகுப்புல இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நம்ம பார்க்க போற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன, படிப்பினை என்ன அப்படின்ற விஷயம் என்னன்னா, அதாவது ஒரு உயிரினம், அதாவது குர்ஆன்ல கூறப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான உயிரினங்கள்ல ஒரு உயிரினத்துடைய தன்மையை பார்க்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலியமா நம்மளுக்கு என்ன படிப்பினையை கொடுக்குறான், நம்மளுக்கு என்ன அறிவுரை கொடுக்குறான் அப்படின்ற விஷயத்த இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அதாவது நஹ்ல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உயிரினம், குர்ஆனினுடைய 16வது அத்தியாயத்துக்கு நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி அன்கபூத் பார்த்தோமோ, இதுக்கு முன்னாடி எப்படி நம்லு பார்த்தோமோ, அதே மாதிரி நஹ்ல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அத்தியாயம் இருக்கு. நஹ்ல் அப்படின்னா என்ன? தேனி. ஓகேவா? இந்த தேனி அப்படின்ற விஷயத்த பத்தி இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ பொதுவா நம்ம அந்த உயிரினங்கள் பத்தி பார்க்கும்போது அந்த உயிரினம் வந்து எந்தெந்த மாதிரியான இயல்புகளோட இருக்கு அப்படின்ற விஷயங்களை சேர்த்தே பார்ப்போம். அப்படிதானே? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அதனுடைய இயல்புகளையும் சேர்த்துதான் பார்ப்போம். இன்னொன்னு, நான் சொல்லக்கூடிய இந்த இயல்புகள் அப்படின்றது குர்ஆன்ல சொல்லப்பட்டது கிடையாது. சரியா? அது சயின்ஸ்ல கண்டுபிடிச்ச விஷயங்கள். இந்த மாதிரியான இயல்புகள்லாம் அந்த உயிரினத்துக்கு, அந்த கிரியேச்சருக்கு இருக்கு அப்படின்ற விஷயம். அது அந்த விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1400 வருடங்களுக்கு முன்னாடியே குர்ஆன்ல சொல்லியிருக்கான் அப்படின்ற விஷயங்களை நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இன்னொன்னு, அவங்க ப்ரூவ் பண்றதுனாலதான், சயின்ஸ் ப்ரூவ் பண்றதுனாலதான் நம்மளுக்கு குர்ஆன் நிரூபணம் ஆகுதா அப்படின்னா கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல, உங்களுடைய விஷயத்துல நல்லா தெளிவுபடுத்திக்கோங்க. என்ன அப்படின்னா, அறிவியல் ஒரு விஷயத்த உறுதிப்படுத்தினாலும் படுத்தாவிட்டாலும் குர்ஆன் அப்படின்றது உண்மைதான். அதுல யாரும் என்ன செய்ய முடியாது, மாற்றம் கொண்டு வர முடியாது அப்படின்ற விஷயத்த நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த தேனி அப்படின்னாலே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வரக்கூடியது என்ன அப்படின்னா, அதுல இருந்து வெளிவரக்கூடிய தேன் அப்படின்ற விஷயம். இந்த தேன் அப்படின்றது மனிதர்கள் எல்லா விதமான நோய்களுக்கும் நிவாரணியாக பயன்படுத்துறாங்க. அப்படித்தானே? அதாவது அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஹதீஸ்ல அறிவிச்சிருக்காங்க, தேன் அப்படின்றது உங்களுக்கு ஷிஃபாவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்களுமே பல்வேறு விதமான நோய்களுக்கு இந்த தேன் அப்படின்றத நிவாரணியாக பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த தேனை கொடுக்கக்கூடிய அந்த உயிரினமான தேனி, இது தன்னோட கூட்டை எப்படி கட்டுது அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதாவது இந்த இந்த விஞ்ஞானிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு பண்றாங்க. என்ன ஆராய்ச்சி அப்படின்னா, இந்த தேனியுடைய கூட்டின் அமைப்பு. தேன் கூட்டை எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க அப்படின்றது தெரியல. தேனுடைய கூடு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது பல்வேறு சின்ன 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 ஓட்டைகள் இருக்கும். அப்படிதானே? அப்ப அந்த ஓட்டைகள் எல்லாமே எந்த வடிவத்துல இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அருங்கோண வடிவத்துல இருக்கு. அருங்கோணம் அப்படின்னா என்ன? 6 கோணம் இருக்கும். அதாவது இந்த சைடு 2, இந்த சைடு 2, கீழே 2. சரியா? இந்த அமைப்புலதான் அந்த தேன் கூடு கட்டி இருக்கும். தேனி அந்த கூட்டை கட்டி இருக்கும். இப்போ விஞ்ஞானிகள் என்ன ஆராய்ச்சி செய்யறாங்க அப்படின்னா, இந்த தேனி எதற்காக அருங்கோண வடிவத்துல அந்த கூட்டை கட்டணும்? சரியா? ஒரு வட்ட வடிவத்திலேயோ, இல்ல ஒரு முக்கோண வடிவத்திலேயோ, இல்ல ஒரு செவ்வக வடிவத்திலேயோ, இல்ல ஒரு சதுரத்திலேயோ அந்த கூட்டை அந்த தேனி கட்டியிருக்கலாம். ஆனா மற்ற எந்த வடிவங்களையும் தேர்ந்தெடுக்காம குறிப்பா இந்த அருங்கோணத்தை தேர்வு செய்யறதுக்கான, ஹெக்ஸகன் வடிவத்தை தேர்வு செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயத்த தேடுறாங்க. தேடி, அதாவது இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு அதாவது இந்த மேக்ஸின் அடிப்படையில, கணிதத்தின் அடிப்படையில எதனால இந்த விஷயத்த கட்டுது அப்படின்றத தேடுறாங்க. தேடி பல ஆய்வுகளுடைய அந்த ரிசல்ட்ல என்ன வருது அப்படின்னா,
அதாவது இந்த தேன் கூடு அப்படின்றது அருங்கோணத்துல கட்டுனா மட்டுமே அந்த தேனீகளுக்கு பயனுள்ளதாக அமையும். தேனீகளுக்கு மட்டும் இல்லாம நமக்கும், அதாவது அதுல இருந்து எதன் எதன் மூலியமா தேனீக்கள்கிட்ட இருந்து நம்ம பயனடைகிறோம்? தேனின் மூலியமா. அப்ப அந்த தேனின் மூலியமாவும் மனிதர்கள் பயன்பட முடியும். எப்படி அப்படின்னா, இப்ப இந்த தேனி இந்த கூட்டை கட்டுறதுக்காக ஒரு விஷயத்த செலவு செய்யும். அதாவது என்னன்னா பீ வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேனி கிட்ட இருந்து வேக்ஸ் மெழுகு இருக்குல்ல, அந்த மெழுகு அப்படின்ற ஒரு திரவம் அதுக்குள்ள இருந்து வெளியே வரும். அந்த திரவத்தின் மூலியமாக தான் இந்த தேனி அதோட கூட்டை கட்டுது. இப்போ அதோடைய கூட்டை கட்டுறதுக்கு இந்த அருங்கோண வடிவத்தை பயன்படுத்தினால் மட்டுமே மிக குறைவான பீவேக்ஸ், மிக குறைவான அந்த திரவத்தை பயன்படுத்த முடியும். ஒருவேளை இந்த அருங்கோணம் அல்லாம மற்ற வடிவங்கள், அதாவது அந்த சதுரமா இருக்கட்டும், செவ்வகமா இருக்கட்டும், அல்லது முக்கோணமா இருக்கட்டும், வட்டமா இருக்கட்டும், மற்ற என்ன வடிவத்தை அது பயன்படுத்தி கட்டியிருந்தாலுமே அதற்காக அந்த தேனி செலவு செய்யக்கூடிய அந்த பீவேக்ஸ் அப்படின்றது அதிகப்படியாக தேவைப்படும். அப்போ இது முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த தேனி வட்ட வடிவத்தை பயன்படுத்திருந்துச்சு அப்படின்னா, சரியா, அருங்கோணம் அப்படின்றது இல்லாம வட்ட வடிவத்தை பயன்படுத்தி அது கட்டிருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க கையில போட்டிருக்கிற வளையல் இருக்குல்ல, இந்த வளையல் எல்லாத்தையும் வரிசையா அடுக்கி வச்சீங்க அப்படின்னா அந்த வளையல் எல்லாமே ஒன்றோடு ஒன்று முழுமையாக சேராது. சரியா, அதுக்கு நடுவுல சின்ன சின்ன ஓட்டைகள் வரும். அப்போ இந்த இந்த வடிவத்தை அந்த தேனி தன்னோட கூட்டை கட்டுறதுக்காக தேர்ந்தெடுத்துருந்துச்சு அப்படின்னா அதுல நிறைய இடங்கள் வேஸ்ட் ஆயிருக்கும். அப்போ அந்த வட்ட வடிவத்தை தேர்ந்தெடுக்கவே முடியாது. சரி, இப்ப முக்கோணத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாமே. முக்கோணத்தை நம்ம பக்கத்துல நீங்க வரைஞ்சு கூட பாருங்க. அந்த முக்கோணத்தை எந்த இடத்துலயுமே அந்த முக்கோணத்துல கேப்பே இருக்காது. அதே மாதிரிதான் ஸ்கொயர், அதே மாதிரிதான் ரெக்டாங்கிள்லயும் எந்த ஒரு கேப்பும் இருக்காது. ஆனா இந்த மூன்று வடிவங்கள், அதாவது முக்கோணத்தையோ செவ்வகத்தையோ சதுரத்தையோ தேர்ந்தெடுத்துருந்துச்சு அப்படின்னா அதனால அதுக்கு அதிகமான பீவேக்ஸ் தேவைப்பட்டிருக்கும். இன்னொன்னு, அதிகப்படியான இடத்தையும் கொடுத்திருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதிகப்படியான இடத்தையும் கொடுத்திருக்காது. அப்போ இந்த அருங்கோணம் மட்டுமே குறைவான பீவேக்ஸ்ல அதாவது அதிகப்படியான இடம் கொடுக்கறது மட்டும் இல்லாம எந்த ஒரு இடத்தையும் வேஸ்ட் ஆக்காம ஒரு ஒரு பெர்ஃபெக்டான ஷேப்பா இந்த இது இருக்கு அப்படின்றத விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க, ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ விஞ்ஞானிகளுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. இப்போ இந்த தேன் கூடு அப்படின்றது இப்ப நம்ம இந்த விஷயத்தெல்லாம் யோசிக்கிறோம். ஆனா தேனீக்கள் அப்படின்றது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருக்கு. அப்போ இந்த தேனீக்களுக்கு இந்த விஷயத்த இப்படிதான் செய்யணும் அப்படின்ற உள்ளுணர்வை கொடுக்கறது எது? அவங்க என்ன முடிவுக்கு வராங்க? இந்த விஷயம் எல்லாமே தேனீக்கள் செய்யறது எதனால அப்படின்னா அதற்கு ஏற்படக்கூடிய அந்த உள்ளுணர்வுனாலதான் அப்படின்றதுக்கு முடிவுக்கு வர்றாங்க. அப்ப இந்த உள்ளுணர்வை அந்த தேனீக்கு கொடுக்கறது யாரு அப்படின்ற விஷயத்த விஞ்ஞானிகள் தேடுறாங்க. தேடினதுடைய முடிவு அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்னும் அதற்கான பதில விஞ்ஞானிகள் கொண்டு வரல. குரான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், 16வது அத்தியாயம் 68வது வசனத்துல, நல்லா கவனிங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وأوحى ربك إلى النحل أن اتخذي من الجبال بيوتا ومن الشجر مما يعرشون. அதாவது இறைவன் தேனீக்களுக்கு அதன் உள்ளுணர்வை அளித்தான். என்ன சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? இறைவன் தேனீக்களுக்கு அதன் உள்ளுணர்வை அளித்தான். நீ மலைகளிலும் மரங்களிலும் அவர்கள் கட்டுபவைகளிலும் கூடுகளை அமைத்துக்கொள். என்ன சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? அதாவது தேனீக்களுக்கு இறைவன் தான் உள்ளுணர்வை கொடுத்திருக்கான். என்ன உள்ளுணர்வை கொடுத்தான்? நீ இந்த இடங்கள்லாம் போய் கூட்ட அமைச்சுக்கோ. அப்ப அந்த கூட்ட அமைக்க சொன்னவன் யாரு? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்போ விஞ்ஞானிகளுக்கு இதுக்கு இன்னும் முடிவே கிடைக்கல. ஒருவேளை அவங்க குரானை எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதற்கான பதில் கிடைக்கும். இது முதல் விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த தேனீக்களுக்கு மத்தியில எந்த ஒரு உயிரினத்திலையுமே நடக்காத ஒரு விஷயம், அதாவது சில உயிரினங்களை தவிர ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த தேனீக்களுக்கு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா உரையாடல். அதாவது ஒரு தேனி மற்றொரு தேனியோட உரையாடல் நடத்துது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ தேனீக்கள் பொதுவா
ஒரு இடத்துல போய் உணவை சேகரிச்சுட்டு வரும். கரெக்டா? உணவை சேகரிச்சுட்டு வந்து அது கூட்டுல வைக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, உணவு தேனீயோட முக்கியமான உணவு என்ன? பூக்கள்ல இருக்கக்கூடிய பூச்சாரை எடுக்கிறது தான் அதனுடைய பிரதானமான உணவு. அப்போ இந்த தேனீக்கள் எல்லாருமே இந்த வேலையில ஈடுபடும். என்ன வேலையில ஈடுபடும்? அதாவது என்னென்ன பூ இருக்கோ, அதனுடைய கூட்டை சுத்தி என்னென்ன பூ இருக்கோ எல்லா பூவையும் தேடி போகும். தேடி போய் அந்த பூக்கள்ல உள்ள அந்த பூச்சாரை டேஸ்ட் பண்ணிக்கும். எதை டேஸ்ட் பண்ணும்? பூக்கள்ல உள்ள அந்த சாரை டேஸ்ட் பண்ணிக்கும். டேஸ்ட் பண்ணிட்டு அதுல எந்த பூச்சாறு சிறந்ததா இருக்கோ, சரியா? அது என்னென்ன கண்டிஷன்ல சிறந்ததா இருக்கும்ன்றத நான் சொல்றேன். எந்தெந்த கண்டிஷன்ல அந்த பூச்சாறு சிறந்ததா இருக்கோ அது எல்லாத்தையும், எந்தெந்த தேனி எல்லாம் போச்சோ எல்லா தேனியும் இப்ப கூட்டுக்கு வரும். கூட்டுக்கு வந்துட்டு இத மற்ற தேனீகள் கிட்ட சொல்லணும். சொல்லி அந்த தேனீகளையும் கூட்டிட்டு போகணும். கரெக்டா? அப்பதான் அது வந்து தேனை உற்பத்தி செய்ய முடியும். இப்போ அதுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயத்தை இந்த தேனீக்கள் செய்யும். என்ன அப்படின்னா டான்ஸ். வேகல் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேனீக்களுடைய நடனம். அந்த நடனத்தின் மூலியமாக தன்னுடைய சக தேனீகளுக்கு அது என்ன தெரிவிக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல பூச்சாறு இருக்கு, அது நம்மளுக்கு பெஸ்டானதா இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு அதோட தேன் கூட்டுல இருந்து வடக்கு பக்கமோ தெற்கு பக்கமோ ஏதோ ஒரு திசை, எந்த திசையில அந்த பூச்சாரி இருக்கோ, சரியா? அது மட்டும் இல்லாம எவ்வளவு தொலைவுல இருக்கு, 1 கிலோமீட்டரா, 2 கிலோமீட்டரா, 3 கிலோமீட்டரா, அந்த மாதிரியான தொலைவு. அது மட்டும் இல்லாம அவங்க போகக்கூடிய அந்த திசை அப்படின்றது சேஃபஸ்டா இருக்கணும். அதாவது எந்த ஒரு தடையும் இடையூறும் இருக்காது. எந்த ஒரு காலநிலை சூழலும், அதாவது மழை பெய்யறதோ இல்ல வேற விதமான சூழல் நம்மள பாதிக்காது. ஒரு சேஃபஸ்டான ஒரு பாதுகாப்பான வழியா இருக்கும். இந்த 3 அடிப்படையில அந்த தேனீக்கள் என்ன செய்யும்? அந்த விஷயத்த சக தேனீகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். இந்த வேகல் டான்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த தேனி அதாவது ஒரு விதமா டான்ஸ் ஆடி வட்டம் அடிக்கும். அது மட்டும் இல்லாம அதோட தேன் கூட்டுல இருந்து எந்த திசையில அந்த தேனி இருக்கு, அந்த பூச்சாரி இருக்கோ, இப்போ ஒரு வேளை வடக்கு பக்கம் இருக்கு அப்படின்னா அது ஒரு மாதிரி நேரா போய் வட்டம் அடிச்சு, வடக்குன்னா நேர போகும், தெற்குனா கீழே போகும், இல்ல கிழக்குனா இந்த சைடு போகும், மேற்குனா இந்த சைடு போகும். அப்ப இந்த மாதிரியான தனித்துவமான டான்ஸ வச்சு அது சக தேனிகளுக்கு தெரிவிக்கும். இந்த விஷயத்த செய்யறது ஒரு தேனி மட்டும் கிடையாது. எல்லா தேனிகளும் இந்த வேலையில ஈடுபட்டுட்டு எதுல இந்த விஷயத்துல எது பெஸ்டா இருக்கும், எப்படி பெஸ்ட் தேர்ந்தெடுக்கும், அதாவது குறைவான தூரமா இருக்கணும், சரியா? இப்போ ஒரு வேலை ஒரு 4 தேனி இன்னைக்கு அந்த வேலையை பாக்குது. 4 தேனீக்கள் போகுது. இந்த 4 தேனீக்கள் போறதுல ஒரு தேனி 10 கிலோமீட்டருக்கு போய் கண்டுபிடிச்சிட்டு வருது. இன்னொரு தேனி 100 கிலோமீட்டர்ல கண்டுபிடிச்சிட்டு வருது. இன்னொரு தேனி 3 கிலோமீட்டர்ல கண்டுபிடிச்சிட்டு வருது. இன்னொரு தேனி 1000 கிலோமீட்டர்ல கண்டுபிடிச்சிட்டு வருது. இப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இதுல எது குறைவான தூரமோ அந்த தூரத்தை தேனீக்கள் தேர்ந்தெடுக்கும். அந்த குறைவான தூரத்துல உள்ள போகும்போது எந்த ஒரு இடையூறும் நம்மளுக்கு ஏற்படாது. இது பாதுகாப்பான வழி. அது மட்டும் இல்லாம எடுக்க போற அந்த பூச்சாறு அப்படின்றது நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சு இறுதியா எல்லா தேனீக்களும் என்ன செய்யும்? அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வந்துச்சு தெரியுமா அந்த தேனி, அந்த தேனீக்கள் பின்னாடி போய் அந்த பூச்சாரை எடுத்துட்டு வரும். இப்போ இது 2வது விஷயம். அடுத்து இந்த இந்த விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றான்றத பாருங்க. 69வது ஆயத், 16வது அத்தியாயம் 69வது ஆயத். அதாவது பின் நீ எல்லா விதமான கனிகள் மலர்களில் இருந்து உணவருந்தி, சரியா? பின் நீ எல்லா விதமான கனிகள் மலர்களில் இருந்து உணவருந்தி உன் இறைவன் காட்டி தரும் எளிதான வழியில் உன் கூட்டுக்குள் ஒடுங்கி செல். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றான்? அந்த தேனீக்கள் எப்படி அந்த வழியை தேர்ந்தெடுக்குதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எளிதான வழி. இத சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தேனீக்கள் இந்த மாதிரிதான் ஈஸியான வழியை தேர்ந்தெடுக்கும். அதை குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன? அதாவது ஆண் தேனி பெண் தேனின்னு 2 இருக்கும். இந்த 2 தேனீக்கள்ல பெண் தேனி தான் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் செய்யறது. அதாவது தேனை போய் கலெக்ட் பண்ணிட்டு வர்றதா இருந்தாலும் சரி, தேனை உற்பத்தி பண்றதா இருந்தாலும் சரி. அதே மாதிரி அந்த கூட்டினுடைய ராணியாக இருக்கிறதும் ஒரு பெண் தேனி தான். அதை நிர்வாகம் பண்ணக்கூடியதும் ஒரு பெண் தேனியாக தான் இருக்கும். இப்ப இந்த விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த 69வது ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேனீக்களை பத்தி சொல்லும் போது நான் படிச்சு காமிக்கிறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சும்ம குலி மின் குல்லி ஸமராத்தி ஃபஸ்லுகி சுபுல ரப்பிகி துலூலன் யஹ்ருஜு மின் புதூனிஹா ஷராபும் முக்தலஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாசி. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மென்ஷன் பண்ணக்கூடிய எல்லா வார்த்தைகளுடைய அமைப்பும் பெண்பாலுடைய பதத்துல இருக்கு. அதாவது அரபியினுடைய அந்த சொல் விதத்துல, அந்த வார்த்தைகளுடைய விதங்கள்ல ஆண் பால்ல வரும், பெண் பால்ல வரும். இப்ப குறிப்பிட்ட 69வது ஆயத்துல 16வது அத்தியாயம் 69வது ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தக்கூடிய எல்லா வாசகங்களுடைய வார்த்தைகளும் பெண் பால்ல அமைஞ்சிருக்கு. அப்ப அல்லாஹ் ஏன் பெண் பால் பதத்துல அமைச்சிருக்கணும்? அதாவது குலி, ஃபஸ்லுகி, புதூனிஹா. இப்ப இந்த 3 சொற்களுமே சரி, இந்த 3 வார்த்தைகளுமே சரி பெண்பாலுடைய பதத்துல அமைஞ்சிருக்கு. அப்ப இது என்ன ஆகுது? பெண் தேனீக்கள் தான் எல்லா காரியங்களையும் செய்யுது அப்படின்ற விஷயமும் என்னது நம்மளுக்கு தெளிவாகுது. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விஞ்ஞானிகள் எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்சாங்க. அப்போ சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆன ஒருத்தர், இஸ்லாத்தை நோக்கி வந்த ஒருத்தர், ரிவர்ட் ஆன ஒருத்தர் வந்து எதனால நான் ரிவர்ட் ஆனேன்ற விஷயத்த சொல்றாரு அப்படின்னா, அதாவது குரான்ல அல்லாஹ் நிறைய விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்கான், அப்படித்தானே? அப்போ இந்த குரானை நான் படிக்கும் போது இந்த குறிப்பிட்ட 2 ஆயத்துக்கள், சரியா, குறிப்பிட்ட இந்த 2 ஆயத்துக்களை வந்து என்னைய ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஏன் அப்படின்னா, இப்ப இந்த விஷயங்கள், இதுல உள்ள விஷயங்கள் ரெண்டுமே சாதாரண மனிதர்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. கரெக்டு தானே? இப்போ 20ஆம் நூற்றாண்டுலதான் அறிஞர்கள் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல 1400 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதருடைய அறிவு இதை எப்படி சிந்திச்சிருக்கும்? ஒரு மனிதரால எப்படி இந்த மாதிரியான கூற்றுகளை சொல்லி இருக்க முடியும்? அப்போ குரான் அப்படின்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகள் கிடையாது, முஹம்மதினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகள் கிடையாது. இது வேற ஏதோ ஒரு சக்தி கிட்ட இருந்து வந்த விஷயம்தான் அப்படின்ற காரணத்தினால நான் இஸ்லாத்தை ஏற்றேன் அப்படின்ற விஷயத்த சுப்ஹானல்லாஹ் சொல்றது. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி குரான்ல வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வசனங்களுமே அத்தாட்சியாக இருக்குது. இது அல்லாஹ் கிட்ட இருந்து வந்ததுதான், இதுக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற விஷயம் என்ன செய்யுது? நம்மளுக்கு தெளிவாகுது. அதே மாதிரி இந்த தேனியினுடைய வயிறு இருக்குல்ல, இந்த வயிறு அப்படின்றது மற்ற படைப்பினங்களை விட இந்த தேனீக்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு தேனீக்கு 2 வயிறு இருக்கும். இந்த விஷயத்தையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. குரான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது, அதாவது வயிறுக்கு பத்னுன்னு சொல்லுவாங்க, அரபிக்ல பத்னுன்னு சொல்லுவாங்க. இந்த குரான் ஆயத்துல 69வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது புதூனிஹா அப்படின்னு சொல்றான். புதூன் அப்படின்றது பன்மையான ஒரு விஷயத்துக்கு சொல்லப்படும். பத்னுன்றது சிங்குலர், ஒருமையை குறிக்கிற சொல். ப்ளூரல், அதாவது பன்மையா அந்த வயிறை சொல்லும் போது புத்தூன்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க ஏன் வயிறுகள் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும்? அப்போ தேனீக்களுக்கு 2 வயிறுகள் இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு தேனியும் பூக்கள்ல இருந்து தேனை எடுக்கிறது கிடையாது, சரியா? இன்னைக்கு நிறைய பேர் எப்படி நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, தேனி போய் பூல இருந்து தேனை எடுக்குது, அது கூட்டுல வந்து வைக்கிது, அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. அந்த தேனி பூல இருந்து பூச்சாரை தான் குடிக்குது, சரியா? பூவிலிருந்து வரக்கூடிய அந்த சாரை குடிச்சு அதனுடைய வயிறு அந்த அந்த பூச்சாரை தேனா கன்வெர்ட் பண்ணி அந்த தேன் கூட்டுக்குள்ள சேமிக்குது. அததான் மக்கள் எடுத்து பயன்படுத்துறாங்க. அப்ப தேன் உருவாகக்கூடிய இடமா எது இருக்கு? தேனினுடைய வயிறு இருக்கு, வயிறுகள் இருக்கு. இந்த இடத்துல அந்த தேன் அப்படின்றது பல்வேறு விதமான வண்ணங்கள்ல வர்றதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது லைட் ப்ரௌன்ல ஆரம்பிச்சு டார்க் ப்ரௌன் வரைக்கும் அந்த தேனுடைய கலர் வித்தியாசப்படுது. இத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அந்த 69வது ஆயத்துல இன்னும் என்ன சொல்றான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நீ எல்லா விதமான கனிகள் மலர்களில் இருந்து உணவருந்தி உன் இறைவன் காட்டி தரும் எளிதான வழியில் செல். அப்ப எளிதான பாதையை நீ தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்றான். 2வது என்ன? அதன் வயிறுகளில் இருந்து பலவித நிறங்களையுடைய ஒரு பானம் வெளியாகிறது. வயிறுகளில் இருந்து பல்வேறு வித வண்ணங்களில், சரியா, டிஃபரெண்டான கலர்ல என்ன ஆகுது? ஒரு விதமான பானம் வெளியேறுது.
அதில் மனிதர்களுக்கு நோய் நிவாரணி உண்டு. சுப்ஹானல்லாஹ், ஷிஃபா இருக்குன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். தேனியினுடைய வயிறுல இருந்து உருவாக்கக்கூடிய அந்த பானத்துல ஷிஃபா இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். கடைசியா என்ன சொல்றான்? இதுக்காக தான் இந்த விஷயத்த நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கிறதே. அந்த கடைசி ஒரு லைனுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை தேடி நம்ம அந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, இதில் நிச்சயமாக சிந்தித்துணரும் மக்களுக்கு அத்தாட்சி உள்ளது. ஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன். இப்போ யதஃபக்கரூன் அப்படின்றது என்னன்னா சிந்தனை. யார் சிந்தனை செஞ்சு பாக்குறாங்களோ, நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை யார் சிந்தனை செஞ்சு பாக்குறாங்களோ அவங்களுக்கு அத்தாட்சி இருக்கு. ஆயத்து இதுல இருக்கு. நம்ம முதல் கிளாஸ்ல பார்த்த மாதிரி அந்த ஆயத்து இருக்கு. இந்த ஆயத்தை யார் உணர்வாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில நிலை நிற்பாங்க அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி முடிக்கிறான். அப்போ இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன அப்படின்னா, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் என்ன செய்யுது? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியதா இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லைன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அந்த வணக்கம் அப்படின்றத எத்தனை மனிதர்கள் சீரா செய்யறாங்க, சரியா செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்கி ஒரு தேனி, ஒரு அற்பமான ஒரு சாதாரண பூச்சி, அந்த பூச்சி அல்லாஹ்வுடைய கட்டளைய ஃபாலோ பண்ணி வாழுது. அப்போ மனிதர்களாகிய நம்முடைய நிலை என்ன அப்படின்றத நம்மளுடைய சிந்தனைக்கு கொண்டு வர. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஒரு மஷூரா அப்படின்றதுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத இந்த தேனீக்கள் நம்மளுக்கு நிரூபிக்குது. எப்படி அந்த மஷூரான்றதை நிரூபிக்குது அப்படின்னா, இப்போ ஒரு தேனி ஒரு பூச்சாரை போய் கண்டுபிடிச்சிட்டு வருது, அப்படித்தானே? அதே மாதிரி பல்வேறு தேனீக்கள் அதே வேலையை செய்யுது. அப்போ எல்லாரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி எந்த பூச்சாரி எடுக்கிறது நம்மளுக்கு சிறந்ததா இருக்கும் அப்படின்ற விஷயத்த தேனீக்கள் தெள்ள தெளிவா நம்மளுக்கு சொல்லுது. அப்போ மனிதர்களும் என்ன விஷயத்த மேற்கொள்ளணும் அப்படின்னா, என்ன விதமான காரியங்களா இருந்தாலும் சரி, அது நம்ம குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த கலந்த ஆலோசனை மஷூரா செய்யறது அப்படின்றது ஒரு நல்ல பலனை தரும், நல்ல முடிவை தரும் அப்படின்றது இதுல இருந்து நம்மளுக்கு புரியுது. அதாவது வெறுமனே இந்த உலக அறிவோட இல்லாம உலக அறிவையும் அல்லாஹ்வுடைய கட்டளையும் இணைத்து செய்யக்கூடிய அந்த மஷூரா அப்படின்றது நம்மளுக்கு நல்ல முடிவை தரும். மஷூரா அப்படின்றது என்ன? கலந்த ஆலோசனை செய்வது. எல்லாரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல இருக்கீங்க, வீட்டுல ஒரு 3 பேர் இருக்கீங்க, அத்தா அம்மா பிள்ளை, இல்ல ஒரு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க, மகன் மருமக, அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பமா இருந்தாலும் சரி, சிறிய குடும்பமா இருந்தாலும் சரி, எத்தனை பேர் மஷூரா அப்படின்றத செய்யறோம்? எத்தனை பேர் கலந்தாலோசனை செய்யறோம்? என்ன கலந்தாலோசனை செய்யறது? எங்க வீட்டுலதான் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்றது கிடையாது. அதாவது நம்ம வீட்டுல எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து ஒரு 10 குர்ஆன் வசனங்களை நம்ம ஓதுறோமா? சரியா? ஒரு 10 ஆண்களை யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல உள்ள ஆண்களை யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் குர்ஆன் ஓதுறாங்க? சேர்ந்து உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறது, சேர்ந்து உட்கார்ந்து குடும்பத்தோட அல்லாஹ்வை நினைவு கூர்றது அப்படின்றது அந்த வீட்டுல என்ன செய்யும்? பரக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வீட்டுக்கு என்ன தரும்? நல்ல முடிவை தரும். ஏன்? நான் அல்லாஹ்வை நினைவு கூர்றேன், நான் அல்லாஹ்வுடைய விஷயங்களை என்ன செய்யறேன்? என்னுடைய குடும்பத்துக்கு மத்தியில எடுத்து வைக்கிறேன். அந்த விஷயங்கள் அப்படின்றது நம்ம வாயில இருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படின்றது வெறும் உலகம் சார்ந்த விஷயங்களா மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய கட்டளையும் இணைத்து சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். இதுக்கு இந்த தேனீக்கள் அப்படின்றது நம்மளுக்கு மிக சிறந்த முன்மாதிரியாக இருக்கு. அதே மாதிரி இந்த தேனீக்கள் இருக்குல்ல, இப்போ 4 தேனி சொல்லுச்சு. அந்த 4 தேனீக்கள்ல ஒரு தேனியோடைய முடிவை தான் மற்ற தேனீகள் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இப்ப இதுல யாரும் போராட்டம் பண்ணல, எதிர்த்து பேசல. ஏன்? இதுதான் சிறந்தது அப்படின்ற விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த கலந்தாலோசனை பண்ணக்கூடிய விஷயத்துல மற்றவங்க என்ன செய்யணும்? இன்னொருத்தவர்களுடைய கருத்து சிறந்ததாக இருக்கும் பட்சத்துல அந்த விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிவுரை என்ன அப்படின்னா, கலந்த ஆலோசனை செய்யணும். எல்லா விஷயங்களிலும் சரி, அது பிரச்சனைக்குன்னு மட்டும் நான் சொல்லல. அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு சபைய எல்லாருமே அவங்கவுங்களோட வீட்டுல ஏற்படுத்தி கொள்ளணும். இந்த அல்லாஹ்வுடைய சபை அப்படின்னா ஒரு பயானுக்கு நம்ம எடுத்தேறி போகணும்ன்ற அவசியம் கிடையாது.
சரியா? அது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய சபைன்னு கிடையாது. ஒரு மதரசாக்கோ ஒரு பள்ளிவாசலுக்கோ இந்த மாதிரி எடுத்தேறி நம்ம போகணும்னு கிடையாது. நம்ம என்ன செய்யலாம், நம்ம வீட்லயே ஒரு 3 பேர் 4 பேர் 5 பேர் சேர்ந்து உட்கார்ந்து அல்லாஹ்வை பத்தி நம்ம பேசிக்கும் போது, அல்லாஹ்வுடைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கும் போது அந்த வீட்ல பரக்கத் ஏற்படும். புரியுதா? அந்த வீட்டினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், சிறந்ததாக ஆக்கி தருவான் அப்படின்றது 2வது படிப்பினையா இருக்கு. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களுக்குமே உள்ளுணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்திருக்கான். உள்ளுணர்வு அப்படின்றது என்ன அப்படின்னா, அல்லாஹ் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த கைடன்ஸ். அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள். எப்படி அப்படின்னா, இப்ப நீங்க ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போறீங்க அப்படின்னா, இது நல்லதா கெட்டதா, இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு எல்லாருடைய இதயங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விதமான உள்ளுணர்வுகளை கொடுப்பான், இல்ஹாம கொடுப்பான். இந்த உள்ளுணர்வை யாரு சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க நன்மையான காரியங்கள்ல நிலைத்திருப்பாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், 91வது அத்தியாயம் 7 மற்றும் 8வது வசனத்துல சொல்றான். அதாவது சூரத்து ஷம்ஸினுடைய 7 மற்றும் 8வது வசனத்துல சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வநஃப்ஸின் வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. அதாவது ஆத்மாவின் மீதும் அதை ஒழுங்குபடுத்தியதன் மீதும் சத்தியமாக. அல்லாஹ் அந்த ஆத்மாவை படைச்சிருக்கான். அதாவது ஒவ்வொரு ஆத்மாவையும் படைச்சிருக்கான். அதை ஒழுங்குபடுத்தியிருக்கிறது மீது சத்தியம் செஞ்சு அல்லாஹ் சொல்றான், அவன் அதற்கு அதன் தீமையையும் அதன் நன்மையையும் உணர்த்தினான். இந்த இடத்துல உணர்த்தினான் அப்படின்றதுக்கு வரக்கூடிய அரபி பதம், அரபி வார்த்தை என்ன அப்படின்னா அல்ஹமஹா, இல்ஹாம் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த இல்ஹாம் அப்படின்ற விஷயம் தான் என்னது, ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய உள்ளுணர்வு அப்படின்றது. அப்ப அந்த உள்ளுணர்வை நம்ம என்ன செஞ்சுக்கணும், எல்லா இடத்துலயும் சிந்திச்சு இந்த விஷயம் சரியா தப்பா அப்படின்றத நம்மளுடைய ஆத்மா அறிஞ்சிருக்கு. அந்த விஷயத்த நம்ம என்ன செய்யணும், சாதாரணமாக விட்டுறாம அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம 7வது அத்தியாயம் 179வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினையா இருக்கு. இந்த ஒரு வசனம் என்ன வசனம் அப்படின்னா, நிச்சயமாக நாம் ஜின்களில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் அநேகரை நரகத்திற்கென்றே படைத்துள்ளோம். இத படிச்சா சிலருக்கு ஷாக்கா இருக்கலாம். அப்போ அல்லாஹ் எதற்காக படைக்கணும், நரகத்துக்காகவே ஒரு மனுஷனை எதற்காக அல்லாஹ் படைக்கணும் அப்படின்ற விஷயம் நம்மளுக்குள்ள சந்தேகமாக வரலாம். ஆனா அடுத்த லைனை படிச்சு பாருங்க. அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் விளங்கி கொள்ள மாட்டார்கள். அப்ப எதோட ரிசல்ட்டா அவங்க நரகவாசி ஆகுறாங்க, அவங்களுடைய இதயங்களை வச்சு அவங்க சிந்திச்சுக்கிறது கிடையாது. அல்லாஹ் கொடுக்கிற விஷயங்களை விளங்கி கொள்றது கிடையாது. அப்புறம் அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், அவர்களுக்கு கண்கள் உண்டு, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் இறைவனின் அத்தாட்சிகளை பார்ப்பதில்லை. அவர்களுக்கு காதுகள் உண்டு, ஆனால் அவர்கள் அதனை கொண்டு கேட்க மாட்டார்கள். கேட்க மாட்டார்கள்னா நல்ல விஷயங்களை கேட்க மாட்டார்கள். இத்தகையோர் கால்நடைகளை போன்றவர் அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்றான், நௌதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அவற்றை விடவும் அவர்கள் வழிகேடர்கள், இவர்கள்தான் நம் வசனங்களை அலட்சியங்கள் செய்தவர்கள் ஆவார்கள். அப்போ குர்ஆன் நீங்க ஒவ்வொருத்தவங்களும் யோசிச்சு பாருங்க. நீங்க பிறந்ததுல இருந்து எத்தனை வருடமாக இந்த குர்ஆன் உங்க கையில இருக்கு? எத்தனை பேர் எத்தனை தடவை இந்த குர்ஆனை நம்ம ஓதிட்டு இருப்போம்? ஆனா இத வச்சு நம்ம சிந்திக்கிறோமா? இதுல சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம உணர்றோமா? இத்தனை வருடங்கள் இந்த குர்ஆன் என் கையில இருக்கே, இத வச்சு நான் என்ன உணர்ந்தேன், இத வச்சு நான் என்ன செஞ்சேன், இத வச்சு என்னோட ஈமான வலுப்படுத்திக் கொள்றதுக்கு நான் என்ன வழிகள் மேற்கொண்டேன் அப்படின்றத நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் இங்க சொல்றது, மனிதர்களையும் ஜின்களையும் நான் நரகத்திற்கென்று படைச்சிருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தோட நிப்பாட்டிரல, என்னவும் சேர்த்து சொல்றான். அவங்களுக்கு இதயம் இருந்துச்சு, அவங்க அதை வச்சு விளங்கல. அவங்க கண் இருந்துச்சு, அவங்க அதை வச்சு பார்க்கல. அவங்களுக்கு காது இருந்துச்சு, அதை வச்சு நற்போதனைகளை கேட்கல. அப்ப இவங்க கால்நடைகளை விட மோசமானவங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்ப அந்த மாதிரியான நிலைமையை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யணும், உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாங்க. இந்த குர்ஆனை சரியாக புரிந்து விளங்கி கொண்டு இந்த நேர்வழியில் நிலைத்திருந்து மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாய் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளணும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.